எங்கே வந்திருக்கீங்க? ஓகே வாங்க உள்ளே போகலாம். இந்த பொண்ணு டிக்கெட்டே எடுக்கலப்பா நம்மளுக்கு. இப்போ தான் எடுத்துன்னு இருக்குது பொறுமையாக. ரொம்ப ஆராய்ச்சியாக இருக்குது. எட்டாச்சா இல்லையா? நம்ம வந்து காணும் பொங்கலுக்காக வந்திருக்கோம். எதை காணறதுக்கு வந்திருக்கீங்க? என்னெல்லாம் இன்னைக்கு காணலான்னு பார்ப்போம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கலைஞர் நூற்றாண்டு செம்மொழி பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக மரமாக இருக்குது, நடக்கிறதுக்கு நிறைய இடம் விட்டுருக்காங்க. இங்கே என்னென்ன ரைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன் இந்த இடத்த, ஆனால் நேரில் வந்து பார்த்ததில்ல. இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே பெரும் பாடாகி போச்சு. ஏன்னு சொல்லு, சுற்றி பார்க்க வந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கின்னு டைம் பாஸ் பண்ணின்னு மாப்பிள்ளையும் மாமனாரும் சேர்ந்துக்கின்னு பண்ணுற வேலை. அதான் டிக்கெட் எடுக்க பெரும் பாடாகி போச்சு. எடுக்கிறது ஆன்லைன் டிக்கெட்டு, அதில் பெரும் பாடு வேறையும். ஏங்க நம்ம பார்த்துமே வீடியோவில் அந்த இடம் ஆப்பிள். ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் காணுவோம். என்ன ஒண்ணுமே இல்ல. அது வந்து இது அது டிக்கெட்டு கொஞ்சம் 250 ரூபா இல்லையா? டிக்கெட்டு அதுக்கு 250 ரூபா தனியா. அடல்ட்டுக்கு 250, சில்ட்ரனுக்கு 200 ரூபா. இது நம்மளுக்கு கைடு வந்து மகத்து தான், ஏற்கனவே பார்த்துருக்கான் அந்த இடத்த. அவன் வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்தாங்க டூரு. அதுல போனா பாரு. ஏன் பாரா? ஒரு ரைடிங்கா அதனாலதான் அவன் வந்து கைடா கூட்டு போறான். நம்ம கைடா கூட்டு போறான். இதுக்கு பின்னாடி தான் போகணும்னு நம்ம தலையில கைடு ஒழுங்கா சொல்லுங்க. கைடு என்னது? கேண்டீன் இருக்கா? சாப்பாடு இருக்காதா? ஏய் கைடுனா மக்களுக்கு சொல்லணும்டா. அங்க கேமரா பார்த்து சொல்லு என்னெல்லாம் இருக்குது. வேகமா எங்க போறாங்கன்னு தெரியலையா? மகாத்மா காந்தியை தெரியலையா? ஸ்ட்ராபெரி தெரியலையா? நெல்லிக்காய் மரம் பாரு, டக்கு டக்குன்னு வளர்ந்துரும். எல்லாம் தொட்டியில வச்சிருக்காங்க. எல்லாம் உள்ள தோட்டம் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து இதுல வந்துடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு நடந்து போகணும்? மேல கம்பி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, அதுதான் நம்ம டெவலப்மென்ட் இல்ல சென்னை. பா போயிட்டு வரலாமா ஜிப் லைன்? அப்புறம் போலாம். எனக்கு ஊடு அலிசியன் யாராவது ஏத்தியா? என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் அப்பவே சொன்னேன் வேற எங்கேயாவது போலான்னு. பார்க்குக்கு கூட்டு வந்து என்ன நடக்க விடுறாங்க வேற. நீ தானே வாக்கிங் போகணும்னு சொன்னல, அதுக்காக இந்த மாதிரி வாக்கிங் இன்னைக்கு அதான் மகத்து சாய்ஸ் தான். எங்கேயோ கூட்டு போறான் எடுக்க. எதுக்கு கூட்டு போறான்? அவனுக்கு ஸ்கூல்ல கூட்டு வந்தோட நம்மள கூட்டு வரான். சின்ன பசங்களோட ஆசை தானே இருக்கும். அதுங்க பார்த்ததை நம்ம பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல. நல்லா தான் இருக்கும். ஆமா, ஃபுல்லா சுத்தி போகுது. ஃபுல்லா காடு, எல்லா இடமும் போகுது. நல்லா அழகா. இது வந்து இந்த ரூமுக்குள்ள செடி வைப்போம்ல, அந்த ரூமுக்குள்ள வச்சு என்னென்ன செடி வளர்க்க முடியும்ன்ற இடம் இருக்கு. இன்டோர் பிளான்ட்டா? இன்டோர் பிளான்ட் ஓப்பன் இங்க இல்லையா? பராமரிச்சிருக்காங்க எல்லாமே.
தனியா வருது. இது பேர் தான் கிளி வீடு. இது உள்ள போனீங்கன்னா நம்ம மேல கிளி இதெல்லாம் வந்து விளையாடலாம். அது கூட வாங்க பாப்போம். அதுக்கு தானியம் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். உள்ள போய் கிளி கூட தானா கை வச்சு விளையாடலாமா? தனியா ஃபுட்டு வேற தருவாங்க. நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் வந்திருக்கோம். இந்த பாருங்க எல்லாமே காக்டெயில் தான். அங்க இருக்கு கிளி. சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு தான் அது இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஹாய் டார்லிங். கையில இப்படி வச்சா வந்துடும். தாண்டி போகுது. அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறேன்னா தனி பீஸ் தெரியுதா? 500 ரூபா. இந்த வரமாட்டுதே. இருங்க இப்பதான் யோசிக்குது வரலாமா வேணாமா. வராட்டி போ வராட்டி போ. யார் இங்க வராத இங்க வா. விசில் அடிக்கணும், விசில் அடிக்கணும். ஹலோ, விசில் அடிக்கணும். விசில் வரலையா? விசில் அடிச்சாதான் வரும். பக்கத்துலயே இருக்கு பட் வர மாட்டேங்குது. ஃபுட்டு போன போல. ஆமா, அது தனி இது. போயிட்டு வர்றாடா. ஏன்டா படா படமா இருக்கியா? நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா நம்ம வந்து ஜுராசிக் வேர்ல்ட் வந்திருக்கோம். ஏய் எனக்கு எல்லாரும் வைக்காதீங்க. ஓடி போய்டு பயந்து. அம்மா போட்டோ எடுங்கம்மா. வாயா அங்க பத்திட்டு போதே. நீ கொடுக்குற. ஏய் இது குட்டி குழந்தை மாதிரி பண்ணுது அழகா. நினைச்சது இடம் நினைச்சது. இப்படி நினைச்சது இப்படி நினைச்சது. பயமா இருக்குது. அப்படியே நில்லு. அடிபூமி பந்தை முட்டி வந்த மழையில் கூட சாயம் போகாவான விலானந்தம் வாழ்வில் வரும் வரும் வரும். பச்சை கிளிகள் தோடு மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கடிக்க போதும் அமைதியா இருங்க. வேணாங்க கடிக்க போதுங்க. அது கையை கடிச்சு விடுது. வேணா சொல்றேன். காசு பணம் என்ன எங்க கடிக்கதான் செய்யும் அது. பேக் சார் மேல வந்துருங்க சார். கடிக்கும் அது. இத கூப்பிடுங்க, இத கூப்பிடுங்க. அழகா இருக்கு. அந்த பீட்ஸ பாத்துட்டு வந்திருக்கு. நம்ம சாட்ட இல்லாத ஜெகனை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையன் ரொம்ப நேரமா கேட்குது. இல்ல அந்த பீட்ஸுக்காக வருது அது. இந்த கையில இது தெரிஞ்சா கட்டிட்டு வந்துக்கலாமே. இந்த மாதிரி ஒன்று கடிக்கிறது. கை காட்டுறான். அல்ல அவரோட அந்த மணியை கடிச்சிடுச்சு ஒண்ணு.
இல்லை ஏதாவது ஆயிட போகுது வயிற்றுக்கு. இப்போ எடுத்துருக்கா, இப்போ கையில் எடுக்க போகிறோம். என்னடா பிடிச்சிருந்ததா? ம், ஹைலைட்டே என் மேலே வந்து உட்காந்துட்டான். என்ன பிடிச்சது உனக்கு? அது எனக்கு அந்த பெரிய கிளி அது மட்டும் தான் ஹைலைட் எனக்கு பிடிச்சிச்சு. அப்புறம் சின்ன கிளி ஒன்று உட்காந்து அப்பா ஒன்று மணி கடிக்கிட்டு கடிச்சு. வேற என்ன இன்னும் என்னெல்லாம் பார்க்கலாம் இருக்கு? நீர்வீழ்ச்சி இருக்கு, வேற இருக்கு. இவனு தானே தெரியும், சொல்லு சொல்லுடா, என்னெல்லாம் இருக்கு இன்னும்? நீர்வீழ்ச்சி இருக்கு, ட்ரெயின் இருக்கு, நிறைய இருக்கு. ஆ, உள்ள ஒரு பெரிய பார்க் இருக்கு. அவனுக்கு இப்போ சாப்பிட எதுவும் இல்லைன்னு பார்க்குறான். நான் சாப்பிட இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஜெகன், நம்ம 3 பேர் கிளம்பிடலாமா? ஏதோ காட்டுக்கு வந்துட்டு மாதிரி இருக்குது. காடு மாதிரியா இருக்கு. இப்படி இந்த ஆங்கிள் பார்த்தா காடு மாதிரி இருக்கு. இதே ஊர்ல இருந்துன்னு வச்சுக்கா, எங்க ஒரு மலையில இயற்கையா நான் போயிருக்கோம். இது எல்லாமே செயற்கையா உருவாக்கப்பட்டது. இது வந்து வெஜ் பப்ஸ். அது 3 முட்டை. முட்டை தெரியல, ரவுண்டா? முட்டை பப்ஸ், எக் பப்ஸ். அவ்வளோ பசியா உனக்கு? ஒரே வாய் முடிச்சுக்கோ. வீட்டில் கொடுத்து வாங்கணும்ல. இந்த பைசாலாம் வந்து மாற்றுத்திறனாளிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காசு ஃபுல்லாக அவங்க பீஸா சாப்பிட்றியா மகத்? இவ்வளோ பெரிய பீஸா எடுத்துருவாங்க, பெரிய தட்டு. இதுங்க பர்கர். இது வேணுமா, முட்டை வேணுமா? ஆட்டாதீங்க ஆட்டாதீங்க. ஆயா சாப்பிட்டதான் வேணுமா? மர குடில் மேலே போலாமா? ஆ, அடுத்தது பசிக்கிறதுக்குள்ள எங்கேயாவது போயிட்டு வந்தோம். ட்ரெயினில் போ, ட்ரெயின் இருக்கு பாரு. குழந்தைங்களுக்கு தான். அப்படியா? அப்போ நான் போகலாமா? நீங்களும் நானும் போகலாம். குழந்தைங்க போறீங்களா? செல்ஃபி பாயிண்ட் தான் இது. வந்து செல்ஃபி பாயிண்ட், அதனால செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறோம். செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறது, செல்ஃபியில் ஃபோட்டோ தான் எடுக்கணும். நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் உட்காரதுக்கு வசதியாக இருக்கு. நல்லாலாம் சாப்பிடல, அரைகுறையாக தான் சாப்பிட்ருக்கேன். எல்லாத்தையும் நல்லா தானே சாப்பிட்டா. 3 முட்டை பப்ஸு. அது ஒன்றும் இல்லை, அது இந்த பானிபூரி. பானி வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. 3 முட்டை பப்ஸு, 2 பப்ஸு. நானே சாப்பிட்டேன். அப்புறம் என்னது, பானிபூரி, அது என்ன இன்னொன்று, பேல்பூரி. பேல்பூரி, காஃபி 3, கார்ன் பீஸா, அப்புறம் இன்னொன்று பர்கர் 1, 3 காஃபி. இந்த இடத்துல வந்து இது ஹோட்டல் மாதிரி ஆர்டர் பண்ணிருங்க. 12 வயசுக்கு கீழ் உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும். ட்ரெயின் கிளம்ப ரொம்ப நேரம் ஆகுதே. எவ்வளோ நேரமா ட்ரெயின் கிளம்ப லேட் ஆகுது? அவங்க கூட போக முடியாது. டேய் படுக்கணும் அப்படியே, தலைக்கெல்லாம் என்னடா ஒரே சிரிப்பா இருக்கு. எப்போ நான் ஊட்டிக்குள்ள போறேன். மருந்து அடிக்கிறாங்க. இந்த பாரு, இந்த புள்ள சுத்துறல்ல, அது நோயெல்லாம் போகும். எங்க வந்திருக்கீங்க இப்போ? போவோம் மேகலாம். ஒரே குளிருது. ஊட்டி குளிரு. ஒரே குளிரு. ஊட்டி குளிரா?
சூப்பர் சூப்பர் சூப்பர். குழந்தை வந்து கதை சொல்லுது, கதை சொல்லுது. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, கழுமேகம் வண்ண ஜாலம் கண்ட கோலம் காணவா. ஓஹோ எந்தன் பேபி. சூப்பர். உங்க யூடியூப் சேனல் அனைத்தும் பார்க்குறேன், நல்லா இருக்கு. இன்னும் மென்மேலும் நீங்க நல்லா இருக்கணும். நம்ம வந்து இங்க கலைஞர் நூற்றாண்டு பூங்காக்கு வந்தோம். இப்போ இந்த ஃபேமிலியை பார்த்தோம். நம்ம பார்த்ததுல அவங்க நல்லா சிங் பண்றாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் வள்ளிநாதன், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி. சரி. ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். செம்மையா இருக்குல்ல சவுண்டு. மரமா இருக்கிறதுனால ஒரு மாதிரி தண்ணி உளுந்த உடனே அழகா இருக்கு. நீங்க வேணா குளிக்க போயிருக்கீங்க. ஆடு அசையாம நிக்குது. மானா பல காடுகள், மேடுகள், பள்ளங்கள், நீர்வீழ்ச்சி எல்லாத்தையும் தாண்டி வந்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கும். என்ன இடம்? புளிய மரம் அடுத்த ஜெனரேஷன் பார்ப்பாங்களோ. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும். நம்ம வீட்டு தோட்டத்துல இந்த மாதிரி செடிங்கள்லாம் வச்சிடலாம். மரம் வச்சிடலாமா? மரம் வச்சிடலாம். 100 ரூபா. என்ட்ரன்ஸ் எவ்வளோ? 100 ரூபா டிக்கெட்ல 100 ரூபாய் டிக்கெட். 100 ரூபா டிக்கெட்ல ஊட்டிக்கு போன ஃபீல் வந்துச்சா? நல்லா இருந்தது. ஒரு கச்ச கச்சன்னு இல்லாம கொஞ்சம் நல்லா இருந்தது. லாஸ்ட் ஃபைனல் டச் கேட் வழியா வந்தாச்சு. அப்படியா? இன்னைக்கு என்னன்னா காணும் பொங்கல். அவ்வளோ கூட்டமாக இருக்குது பீச். ஆனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த சைடு போனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மெரினா பீச்சை பார்த்துட்டு நாங்கள் பெசன்ட் நகர் பீச், அங்கே தான் பீச் கைநெட்ட தூரம் தான் இருக்குது. இது வந்து இந்த போட்டிங் இருக்கிற இடம், பட்டினப்பாக்கம் மீன் பிடிக்கிற இடம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். வண்டி பார்க் பண்ண போகிறாங்க. ஒரே கூட்டமா இருக்கு பீச்சு. ஆமாம், எங்கே வந்தாலும் இன்னைக்கு கூட்டம் தான். மீன் குப்பை தட்டுனா போட்டிருக்கா? ஃபுல்லாக கம்பு கட்டிட்டாங்க, உள்ளே போக முடியாது பீச்சுக்குள்ள. ஒன்றுமே தெரியலையே, கண்ணு ஓடு மடா தெரியுது. இந்த ஜில் காத்து, அந்த அப் அண்ட் டவுனாக இருக்க மண்ணு படுக்க அவ்வளோ நல்லா இருக்கு. யோ யோ குதிரை ஏறியா? குதிரை குதிரை போனோம், ஆனால் அது நடந்து தானே போகுது, ஓட மாட்டேது. அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்தனா ஓடும். கடல் மீன் ஆயிட்ட, கடல் கன்னி மாதிரி ஆயிட்ட.